வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து மேனுவல் வுட் பாலிஷ் அப்ளை பண்ண போகிறோம். பிளைவுடுக்கு இது வந்து வெறும் பிளைவுடு, இது சன்மைக்கெல்லாம் எதுவுமே ஓட்டலை. சாதா பிளைவுட் வந்து வுட் பாலிஷ் அப்ளை பண்ணலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு இந்த பிளைவுடு வந்து ரஃப்பாக இருக்கும். அந்த ரஃப்னஸ்லாம் வந்து நம்ம எமரி பேப்பரில் வந்து தேய்ச்சிக்கலாம். நான் வந்து 100 எமரி பேப்பரில் வந்து அந்த ரஃப்னஸ்லாம் தேய்ச்சி எடுத்துடுறேன். இது வந்து தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் தூசெல்லாம் தட்டிட்டு வுட் பில்லர் அப்ளை பண்ண போகிறோம். வுட் பில்லர் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வுட் பில்லர் வந்து சாக் பவுட்ரு, நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்சி தின்னர், ஸ்டாண்டிங் சிலிண்டர்லாம் தேவை. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கலர் லைட்டாக வேணும் அப்படின்னா கலர் லைட்டாக போட்டுக்கோங்க. டார்க்காக வேணும் அப்படின்னா டார்க்காக நிறைய போட்டுக்கலாம். சாக் பவுடரும் அதிகமாக போட்டுக்கலாம். டார்க்காக வேணும் அப்படின்னா சாக் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு. கலர் லைட்டாக இருந்தால் உங்களுக்கு கலர் லைட்டாக வேணும் அப்படின்னா கலர் லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இது வந்து என்சி தின்னர் மிக்ஸ் பண்ணுறேன். நான் வந்து சாண்டிங் சீலர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி பாலிஷ் பண்ணுறேன். அதுக்கு வந்து என்சி தின்னர் வந்து வுட் பில்லர் அப்ளை பண்ணுறேன். என்சி தின்னர் போட்டு சாக் போட்டு கலர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு லைட்டாக சாண்டிங் சீலர் மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு சாண்டிங் சீலர் போட்டு விருப்பம் இல்லை அப்படின்னா நிறுத்திக்கலாம். நான் சாண்டிங் சீலர் வந்து லைட்டாக 2 ட்ராப் 3 ட்ராப் விட்டுக்கிறேன். எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் கிரிப்பாக போய் அந்த நிறையெல்லாம் ஃபில் ஆகும். வுட் பில்லர் அப்ளை பண்ணுறது அந்த நிறை வந்து நிறை அடங்குறதுக்கு, அப்புறமா கலர் வரத்துக்கு தான் முக்கியமாக. அது 2 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா கரைச்சிக்கலாம். உங்களுக்கு கலர் லைட்டாக வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு கலர் லைட்டாக போட்டுக்கலாம். டார்க் ஆயிடுச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. எனக்கு கலர் டார்க்காக வேணுன்றதுனால நான் வந்து நல்லா டார்க்காக போட்டுக்கினேன். பிளைவுடுக்கு இதுதான் வந்து அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தொடச்சிடணும். நம்ம துடைக்கலனாக்கா அது ஒரு திட்டாக தெரியும். அப்புறமா தேய்ச்சிக்கலாம் வேணும்னா. அதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அதிகம். துடைச்சிங்கன்னா ஒரு ஈவனாக இருக்கும். மொத்தமே போட்டு இது மாதிரி துவைச்சிங்க அப்படின்னா ஒரே ஈவனாக இருக்கும். இது வந்து ஒரு சிலர் வந்து அதாவது டர்பன் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க பில்லருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் சாண்டிங் சீலர் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்சி தின்னர் மிக்ஸ் பண்ணி வுட் பில்லர் அப்ளை பண்ணுறது நல்லது, நல்லா இருக்கும். இதுமாரி ஃபுல்லாகவே போட்டு துவைச்சிடணும். துவைச்சிங்கன்னா ஒரே ஈவனாக இருக்கும், பார்க்குறப்ப தெரியும். அதுக்கப்புறம் நம்ம 120 வாட் ரம்மில் வந்து ஸ்மூத்தாக தேய்க்கணும். ரொம்ப ஹார்டாக தேய்க்கக்கூடாது. ஸ்மூத்தாக மேலே அந்த பில்லர் திட்டாக இருக்கும், அது மட்டும் இது மாதிரி தேய்ச்சிங்கன்னா ஸ்மூத்தாக கொட்டும், அப்படியே பவுட்ரு மாதிரி கொட்டும். இது மாதிரி தேய்ச்சிட்டு ஃபுல்லாக தூசெல்லாம் தட்டி விட்டுடணும். தட்டிட்டிங்க அப்படின்னா அப்புறம் நம்ம சீலர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். நார்மலாக நம்ம மிக்ஸ் பண்ணுற மாதிரி தான். சானிடைசர் பாதி ஊற்றிங்க அப்படின்னா என்சி தின்னர் பாதி மிக்ஸ் பண்ணணும். நல்லா கேட்டுங்க. சாண்டிங் சீலருக்கு வந்து என்சி தின்னர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஒரு சிலர்லாம் வந்து டர்பன் மிக்ஸ் பண்ணிட்டேன், ஜாம் மாரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் சாண்டிங் சீலர் போட போகிறீங்க அப்படின்னா என்சி தின்னர் சரிசமமாக மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். மட்டமாக இருந்தால் பூ டிசைன்லாம் இருந்தால் 1க்கு 1.5 கூட மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். இப்போ சாண்டிங் சீலர் மிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பட்டதும் படாதமாக அப்ளை பண்ணுவேன். அது மாதிரி போடுறப்போ வந்து அந்த திட்டாக வந்து நிற்கும். நம்ம வந்து மெட்டீரியல் அதிகமாக வச்சு சரக்கு வச்சு போடுறோம் அப்படின்னா சரியாக உழுவும். அது மாதிரிலாம் வரக்கூடாது. ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி கொஞ்சம் பட்டதும் படாதமாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மெட்டீரியல் ஏற்றலாம். நல்லாயிருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். பாருங்கள், ஒரு சில இடம் பட்டு இருக்கும், ஒரு சில இடம் படாது. இதுமாதிரி சரக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சு பட்டதும் படாதமாக நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சரக்கு வச்சு ஏற்றலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2வது முறை போட்டுன்னு வரேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுது பாருங்கள். அந்த திட்டாக்குதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுது. ஒரே மாதிரி யூனிஃபார்மாக வருது பாருங்கள். இது மாதிரி நம்ம ஃபுல்லாகவே சீலர் அப்ளை பண்ணணும். ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10 முறை 5 முறையாவது போட்டுன்னே இருக்கணும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுன்னே இருந்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக கொஞ்சமாக ஏற்றிட்டேன். உங்களுக்கு அந்த பிளைவுட் மாதிரி தெரியாது, சன்மைக்கா மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. இது அந்த அளவுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கும் பிளைவுட்லாம் பாலிஷ் போட்டோமோ அப்படின்னா. இதில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம வாங்குகிற பிளைவுட் வந்து நல்லா குவாலிட்டியாக வாங்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும், நல்லா லாங் லைஃப் இருக்கும். ஒரு சில பிளைவுட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உறிஞ்சின்னு வரும். மேலே அந்த பிளைவுட் மட்டும் மரம் மட்டும் உறிஞ்சின்னு வரும், மெலிசாக இருக்கும். அது மாதிரிலாம் இல்லாமல் நல்லா குவாலிட்டியாக வாங்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக சீலர் ஏற்றி முடிச்சிட்டோம். அந்த கிரேன்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சு வரும். கலர்லாம் நல்லா பக்காவான ஒரு கலர் வந்துருக்குது. நம்ம வந்து கலர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி கரெக்டாக அப்ளை பண்ணிட்டோம். பில்லர்லாம் அப்ளை பண்ணிவிட்டு தேய்ச்சிட்டு மறுபடியும் சீலர் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். நல்லா ஒரு ஃபினிஷ் வந்துருக்குது. இது மேலே வந்து வுட் பாலிஷ் அப்ளை பண்ணலாம்.
வுட் பாலிஷ் அப்ளை பண்ணது வந்து ஃபஸ்ட்டு தேய்க்கணும். 180 நம்பர் பேப்பரில் தேய்க்கலாம், 180, 220 கூட தேய்க்கலாம். எனக்கு தெரியும் 180 வந்து கரெக்டாக இருக்கும். அதில் வந்து ஸ்மூத்தாக தேய்க்கணும், ரொம்ப ஹார்டாக தேய்க்கக்கூடாது. நம்ம போடுற சீலர் வந்து வந்துடவே கூடாது. அந்த ரஃப்னஸ் வர மாதிரி ஸ்மூத்தாக தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நீங்கள் அதிகமாக தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா ஷைனிங்லாம் வராது, ஷைனிங் கம்மியாக இருக்கும். ஏன்னா நமக்கு ஷைனிங் வருது அந்த சீலர்னால தான். அந்த சீலர் தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா ஷைனிங்கே வராது. தேய்ச்சிட்டு வுட் பாலிஷ் அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன் வுட் பாலிஷ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு. அதே தான் இதுலேயும். ஃபஸ்ட்டு துடைக்கிறப்போ நல்லா ஸ்ட்ரெயிட்டாக மீடியமாக சரக்கு வச்சு துவைச்சின்னு, அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மீடியமாக மெட்டீரியல் வந்து அதிகமாக வச்சு துடைக்கணும். காட்டன் கிளாத்தில் தொட்டு ஒட்டை பிழிஞ்சு ஸ்ட்ரெயிட்டாக துடைக்கணும் பாருங்கள். பிட்டு பிட்டாக துடைக்கலாம். நீங்கள் கொஞ்சம் சர்வீஸ் ஆன ஆள் இருந்தால் பிட்டு பிட்டாக துடைக்கலாம். கொஞ்சம் தெரியாதவங்க இது மாதிரி நீட்டாக கொஞ்சம் பொறுமையாக போடலாம். நீங்கள் பிட்டு பிட்டாக போட போகிறீங்க அப்படின்னா போடலாம். லாஸ்ட்டில் வந்து இது மாதிரி நீட்டாக கொஞ்சம் துவைச்சி விடணும். துவைச்சி விட்டிங்கன்னா ஒரே மாதிரி யூனிஃபார்மாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி நிற்கிறேன் சரக்கு. கிட்டத்தட்ட இந்த பிளைடு வந்து நல்லா 1 லிட்டர் பாலிஷ் ஏறிச்சு. நல்லா ஆறு விட்டு ஏற்றினா 1 லிட்டர் ஏறும் பாருங்கள். இது மாதிரியே துவைச்சி 1 லிட்டர் ஏற்றணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரமாவது ஆகும். இது மாதிரியே துவைச்சின்னு அப்போ எத்தனை முறை போடுறோம் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 20 முறை 30 முறை இது மாதிரி ஒட்டை பிழிஞ்சு அப்ளை பண்ணுவோம். இது மாதிரி அப்ளை பண்ணுறப்போ சிறுவாக ஏறும். பார்க்குறப்பே தெரியும். எதிர நான் உக்காஞ்சி போகிறது கொஞ்சம் ஷைனிங்காக தெரியும். கிளாஸி ஃபினிஷிங்கு. இது வந்து ஹேண்ட் பாலிஷு, தண்ணி மாதிரி தான் இருக்கும். இது தொட்டு நம்ம ஈரப்பதத்தோடு அந்த துணி வச்சு துடைக்கிறப்ப ஷைனிங் மேலே ஷைனிங் வந்துன்னே இருக்கும். இன்னும் பெஸ்ட்டு என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு 1/2 லிட்டர் ஏற்றுனீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு 1/2 லிட்டர் ஏற்றுனீங்க அப்படின்னா இன்னும் நல்லா அந்த ஷைனிங் வந்து கொஞ்சம் நீடிச்சு இருக்கும். நம்ம ஒரே மூட்டை அந்த 1 லிட்டர் பாலிஷ் ஏற்றிக்கிறோம். 6 விட்டு ஏற்றினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும். ஃபுல்லாக பாலிஷ் ஏற்றணும் பாருங்கள். ஒட்டை பிழிஞ்சு துவைச்சிட்டு அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டில் ஒட்டை பிழிஞ்சு போட்டிங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு ஒரு நல்ல ஷைனிங்காக இருக்கும். பார்க்குறதுக்கு கசகசன்னு இருக்காது. ஒரு சில நேரத்தில் வந்து அப்படியே நம்ம மெட்டீரியல் வைக்கும்போது துடைக்கிறப்போ நிறைய பேர் வந்து சரக்கு வச்சு துடைப்பீங்க. அது வந்து அப்படியே பிரிஷ் ஓட்டின மாதிரி சாரியாக கோடு மாதிரி இருக்கும். அதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இது மாதிரி துடைச்சிட்டு லாஸ்ட்டில் வந்து ஸ்மூத்தாக ரொம்ப ரொம்ப நல்ல மெட்டீரியல் வந்து துணியிலே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து நல்லா ஒட்டை பிழிஞ்சிட்டு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக துவைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷிங் இருக்கும். பாருங்கள் நல்லா ஒரு சன்மைக்கா மாதிரி இருக்கும். பிளைவுட் மாதிரியே தெரியாது, சன்மைக்கா ஓட்டின மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி நீங்கள் போடலாம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போக போக ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். இன்னும் ஏற்றலாம். இது வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு 1/2 லிட்டர் பாலிஷ் ஏற்றிட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். இன்னும் ஒரு 1/2 லிட்டர் ஏற்றணும் அப்படின்னா இன்னும் நல்லா ஷைனிங் இருக்கும். உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா டார்க்காக பண்ணலாம். கலர் கம்மியாக வேணும் அப்படின்னா கலர் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. எனக்கு கலர் அதிகமாக வேணுன்றதுனால கொஞ்சம் பிளைவுட் வந்து டார்க்காக போட்டுட்டேன். இது வந்து பிளைவுட்டுக்கு பாலிஷ் பார்க்குறீங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.